3 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவில் இந்த நாள் ஒரு மாஸ்டர் பீஸ் ஹிஸ்டாரிக்கல் மூவி ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆனப்பையும் அந்த படத்துக்கு ஏற்ற ரிசப்ஷன் கிடைக்கல. நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கல. அந்த படம் ரிலீஸ் ஆகி 7 நாள்லயே இன்னொரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லப்படுற ஹிஸ்டாரிக்கல் மூவியும் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆனதுக்கு அப்புறமாவும் இன்னைய வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் கூட தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகல. இதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு படம் ரிலீஸ் ஆகணும்னா அந்த டைரக்டர் எடுக்கிற அடுத்த படமா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த படத்தோட பேரு யாத்திசை. குரு சோமசுந்தரத்தை தவிர அந்த படத்துல ஒரே ஒரு ரெகக்னைஸ்டான ஆர்டிஸ்ட் கூட இல்ல. எல்லாருமே நியூ கமர்ஸ் தான், இன்க்ளூடிங் ஹீரோ அண்ட் வில்லன். எனக்கு இந்த படம் பார்த்தப்போ என்ன தோணுச்சுன்னா, நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவினாலே நம்ம எப்பவுமே ராஜாக்களை பார்த்தே பழக்கப்பட்டிருப்போம். ராஜாக்கள் தான் ஹீரோவா இருப்பாங்க. இந்த படத்துல ஒரு போர்ல அழிஞ்சு போற ஒரு கிளான், அந்த கிளான் திருப்பி ராஜா மேல போர் எடுத்து வந்தா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. பாகுபலி படத்துல பாகுபலி ராஜ்யத்தை அட்டாக் பண்றவங்க காலகேயர்கள். அந்த காலகேயர்கள் இந்த படத்தோட ஹீரோவா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த காலகேயர்கள் ஏன் அந்த நிலைமைக்கு ஆனாங்க? அந்த காலகேயர்களை அந்த நிலைமைக்கு தள்ளினதே அந்த பாகுபலியா இருந்தாக்கா நமக்கு ஹீரோ யாரு? காலகேயர்கள் தானே. அதான் இந்த படத்தோட கதை. மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஃபர்ஸ்ட் டைரக்டர் தரணி ராசேந்திரனோட டைரக்ஷன். என்னெல்லாம் ஃபேக்கா கிரியேட் பண்ணி இந்த படத்தை ஒரு மாஸ் ஆக்ஷன் ஃபிலிமாவோ இல்ல ஒரு 1000 crore கலெக்ட் பண்ற ஃபிலிமாவோ பண்றதுக்கு எல்லா சான்ஸ் இருந்தும் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரொம்ப ஆர்கானிக்கா ரியலிஸ்டிக்கா ஒரு படம் கொடுத்துருக்காரு. ஹீரோக்கான இன்ட்ரோ சீன்ஸ் இல்லை, ஹீரோக்கான பில்டப் இல்லை, படத்தில் தேவையான இடத்த விட்டு எந்த இடத்துலையுமே ஸ்லோ மோஷன் சீன்ஸே இருக்காது. ஜஸ்ட் ரா ரியல் சினிமா. ஒரு வாரு, ஒரு பீரியடு, அந்த பீரியட்ல வாழ்ந்த மனுஷங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எப்படி பேசியிருப்பாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத ரொம்ப ரா அண்ட் ரியலாக இருந்துச்சு. இந்த படத்தோட கதையாக நம்ம பார்க்குறப்போ ஒரு போரில் பாண்டிய மன்னர்களால் துரத்தப்படுற பழங்குடி மக்கள், அதுலேருந்து பிறக்கிற ஒருத்தன், நான் அந்த பாண்டிய மன்னனை கொன்று என் பழங்குடி மக்களுக்கு நான் திருப்பி ராஜ்யத்தை வாங்கி தரேன், நானே ராஜாவாகிறேன் அப்படின்னு ஒருத்தன் நின்னா எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கதையாக. கேட்கும் போது இது வெறும் பாண்டிய மன்னனுக்கும் பழங்குடி மக்களுக்கும் நடக்கிற வார்ன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது அது மட்டும் இல்லை. இட்ஸ் அபவுட் ஐடென்டிட்டி, சர்வைவல் அண்ட் பவர். என்னடா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்குற அப்படி என்ன மற்ற படங்களுக்கும் இந்த படத்துக்கும் கம்பேர் பண்ணால் இது ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்கு. லாங்குவேஜ், காஸ்டியூம்ஸ், அந்த டைம்ல இருந்த மக்கள் எப்படி பேசுனாங்க அப்படின்றத அப்படியே காட்டுறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா இந்த படம் என்னவா வேணா ஆகலாம் அந்த ரீசன்னால மட்டும். அதனால இந்த படம் பார்க்குறப்போ நம்ம படம் பார்க்கணுன்ற ஃபீல் இல்லாமல் அந்த டைம் டிராவல் பண்ணி பார்த்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. நெக்ஸ்ட் ரானஸ் அண்ட் ரியலிசம். நம்ம இதுக்கு முன்னாடி எத்தனையோ வார் படம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த வார் படத்தில் என்ன நடக்கும்? ஹீரோ வருவார், ஒரு 100 பேர் அடிப்பார், ஜெயிச்சிடுவார். இல்லைன்னா அடி வாங்குவார், கடைசியில் ஏதாச்சும் ஒரு ஞாபகம் வரும், ஏஞ்சி அடித்து ஜெயிச்சிடுவார். ஆனால் இந்த படத்தில் அப்படிலாம் இல்லை. யாரா இருந்தாலும் சரி, ஒரு அடி அடிச்சா விழுந்துருவான், ஒரு வெட்டு வெட்டினா அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஏஞ்சிக்க மாட்டான். ரியலா என்ன நடக்கும், ரியலா அந்த வார்ல எப்படி நடந்திருக்கும் அதை அப்படியே ட்ரை பண்ணியிருக்காங்க. ஹீரோ அடி வாங்குறதையும் நமக்கு க்ளோரிஃபை பண்ணல, வில்லன் ஹீரோவை அடிக்கிறதையும் நமக்கு பாவமா பார்க்க வைக்கல. படம் பார்க்குறப்போ கிராண்ட் விஷுவல்ஸு அது இதுன்னு நமக்கு அதிகமாக தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா ரியல் வார் இப்படி தான் நடந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் படத்துக்கு அவங்க சூஸ் பண்ண லொக்கேஷன்ஸ், அந்த வெயிலோட சூடு நம்ம படம் பார்க்குறப்போ நமக்கு ஃபீல் ஆகுது. அந்த மாதிரி இருந்துச்சு. ராஜாவை மட்டுமே பார்த்து பழக்கப்பட்ட நமக்கு இன்னொரு சைட் ஆஃப் ஹிஸ்ட்ரியும் காட்டியிருக்கு. ஒரு களத்தில் நடந்த போராட்டம் காமன் பீப்புளோட பெர்ஸ்பெக்டிவ்ல. நம்ம ஹிஸ்ட்ரியில் ராஜாக்கள் மட்டும் இல்லை, சாதாரண மக்களும் இருந்தாங்க அப்படின்னு இந்த படம் சொல்லுது. இவ்வளோ சூப்பராக இருந்து ஏன் இந்த படம் ஓடலை, ஏன் இந்த படத்தை எல்லாரும் பார்க்கல அப்படின்ற கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம், எனக்கு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மற்ற பெரிய பட்ஜெட்டுக்கு பண்ற மாதிரி இந்த படத்துக்கு அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியாது. ஏன்னா இந்த படமே ஒரு சின்ன பட்ஜெட் படம், ஒரு பெரிய ஸ்டார் இல்லாதனால அந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்ணாம இருந்திருக்கலாம். செகண்ட், இந்த படத்துல அவங்க பேசின லாங்குவேஜ். தமிழ் தெரியாதவன் இந்த படத்தை பார்த்துடலாம். ஏன்னா அவன் எப்படியோ சப்டைட்டில் வச்சு தான் பார்க்க போறான், அவனுக்கு என்ன பேசுறாங்கன்னு புரியாது, படத்தை பார்த்துடலாம், அவனுக்கு சூப்பரா இருக்கும். தமிழ் மட்டும் தெரிஞ்ச ஒருத்தனுக்கு இந்த படம் பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாவே இருக்கும். ஏன்னா அவன் ஒன்று இங்கிலீஷ்ல தான் சப்டைட்டில் படிக்கணும். இப்போ கூட அமேசான் பிரைம்ல செக் பண்ணாக்கா இந்த படத்துக்கு தமிழ் பேசும்போது தமிழ் சப்டைட்டில்ஸ் அவைலபிளா இல்ல. சோ இங்கிலீஷ் தெரியாத ஒருத்தனால இந்த படத்தை பார்க்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனாலே இந்த படம் நிறைய பேருக்கு ரீச் ஆகாம இருந்திருக்கலாம். டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் இதெல்லாம் தெரியாம பண்ணிருக்க மாட்டாங்க, தெரிஞ்சுதான் இந்த ரிஸ்க் எடுத்திருக்காங்க. அதனாலதான் இந்த படம் ஒரு மாஸ்டர் பீஸ்னு நான் சொல்றேன். அடுத்து இந்த படத்துல நடிச்ச ஆக்டர்ஸ், இந்த படத்துல 90% எல்லாருமே நியூ கமர்ஸ் தான். ஸ்பெஷலி அந்த ஹீரோயின் பாண்டிய மன்னனா நடிச்ச ராஜா எல்லாருமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஹீரோவா நடிச்ச செய்யோன் ஒரு இன்ட்ரோக்கு அப்புறமா இந்த படத்துல ஒரு டிராவல் இருக்கும். அந்த டிராவல் மட்டுமே போதும் அவர் யாருன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. அவர் போட்டிருக்கிற காஸ்டியூம், அந்த டிராவல், அதுல அவர் கொடுத்திருக்கிற பெர்ஃபார்மன்ஸ், அந்த டிராவல் முடிச்சோம்னே ஒரு ஃபைட் சீன் இருக்கும். அந்த ஃபைட் சீன்ல அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இது வரைக்கும் பார்த்த படங்கள்ல ஹீரோவோட இன்ட்ரோல ஹீரோ ஜெயிச்சு தான் பார்த்திருப்போம். ஆனா அந்த ஃபைட் சீன்லயே அவர் தோத்துருவாரு. அந்த இடத்துல இந்த படம் என்ன மாதிரி படம் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் சீன்ல அவர் பண்ணியிருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ஷன் சீன்னே சொல்லலாம். என்ன ரியலிஸ்டிக்கா நம்மளால பார்க்க முடியும் அது மட்டும் தான் இருந்துச்சு. ஒரே ஒரு துளி ஹீரோயிசம் கூட ஆட் பண்ணாம ஒரு ஹீரோ ஆக்ட்
பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிளாகவே இருக்கும். ஃபைட் சீனில் அவன் தோற்றுருவான். அவன் தோத்ததுனால தான் இந்த படத்தில் அவன் ஹீரோவாகவே மாறுவான். ஃப்ரெஞ்ச் மூவிஸ், கொரியன் மூவிஸ், சைனீஸ் மூவிஸ் இல்லை ஹாலிவுட் சினிமாவெல்லாம் பார்த்துட்டு பா இன்னும் ரியலிஸ்டிக்காக படம் எடுக்கிறானுங்க, இதுதான் சினிமா, இப்படி தான் இருக்கணும், ஒரு பாட்டு இல்லை, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக ஒரு சீன் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் சினிமாவை கிரிட்டிசிசம் பண்ணிட்டு இருக்கிற நம்ம இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ட்ரை பண்ணுறப்போ அவங்கள சப்போர்ட் பண்ணுறது இல்லை. அப்புறம் எப்படி அந்த மாதிரி ஒரு படம் நமக்கு கிடைக்கும்? எதுவுமே லேட் இல்லை. இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் கூட இந்த படத்தை பற்றி பேசுங்க, இந்த படத்தை ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி படம் நிறைய வரும். நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலன்னா உடனே போய் பாருங்க. ப்ளீஸ் நோட், திஸ் மூவி இஸ் நாட் ஃபார் எவ்ரி ஒன். இந்த மாதிரி அண்டர்ரேட்டட் ஜெம்ஸ் மூவிஸ், மூவி ரெக்கமெண்டேஷன்ஸ், சினிமா டிஸ்கஷன்ஸ், இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from Born for Cinema.